बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய பாடம் அந்நஹுல் வாதிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயா ஆரம்ப நிலையின் இரண்டாவது பாகத்தில் நடைபெறுகிறது. தொடர்ச்சியான எமது அரபு இலக்கண பாடங்களில் இன்று யாராபு ஜம்மில் முதக்கரி சாலிம் என்ற சென்ற பாடத்துடைய பயிற்சிகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முந்தைய பாடத்திலே ஜம்முல் முதக்கரி சாலிம் வாவை கொண்டு ரஃபு செய்யப்படும், யாவை கொண்டு நஸ்பும் ஜர்ரும் செய்யப்படும் என்று பார்த்தோம். அதற்கான பயிற்சிகளை இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தம்ரீனுன் அவ்வலுன், முதலாவது பயிற்சி, ஐயின் ஜம்மல் முதக்கரி சாலிம அல் மர்ஃபூஅ வல் மன்சூப வல் மஜ்ரூர ஃபில் இபாராத்தில் ஆத்தியத்தி. வரக்கூடிய வாசகங்களிலே ரஃபு செய்யப்பட்ட, மேலும் நஸ்பு செய்யப்பட்ட, மேலும் ஜர்ரு செய்யப்பட்ட ஜம்முல் முதக்கரி சாலிமை குறிப்பிடு. வபையின் சபப வ அலாமத்தல் யாராபி ஃபி குல்லின், ஒவ்வொன்றிலும் காரணத்தையும் யாராபுடைய அடையாளத்தையும் குறிப்பிடு. இந்த பயிற்சியை செய்வதற்கு நீங்கள் ஒரு அட்டவணையை போட்டுக்கொள்ள வேண்டும். அட்டவணையில் ஒரு பகுதி தலைப்பாக அல் ஜும்லத்து என்று தலைப்பிட வேண்டும் வாக்கியம். அடுத்தது ஜம்முல் முதக்கரி சாலிம் என்று இன்னொரு தலைப்பு. அல் ஹாலத்துல் யாராபியத்து, யாராபுடைய நிலைமை என்றொரு தலைப்பு. அஸ்ஸபபு, காரணம் என்றொரு தலைப்பு. அல் அலாமத்து, அடையாளம் என்ற ஒரு தலைப்பை நீங்கள் இட்டுக்கொள்ள வேண்டும். முதலாவது வாக்கியம், எபுத்தஹிஜுல் மிஸ்ரியூன லிர்திஃபாய் அஸ்மானில் குத்துனி. பஞ்சின் விலைகள் உயர்ந்ததால் எகிப்தியர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். இது வாக்கியம். அல் மிஸ்ரியூன என்பது ஜம்முல் முதக்கரி சாலிம். அல் ஹாலத்துல் யாராபியா மர்ஹூன். அஸ்ஸபப் லிஅன்னஹு ஃபாயிலுன், ஏனென்றால் அது ஃபாயில். அல் அலாமா, அடையாளம். அல் வாவ், அதாவது வாவை கொண்டு ரஃபு செய்யப்பட்டிருப்பதால் அடையாளம் அல் வாவ் என்று நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது, லம் யாஃபுல் உஸ்தாது அனி தலாமீதில் முகஸ்ஸிரீன, திறக்குறைவு செய்யக்கூடிய மாணவர்களை ஆசிரியர் மன்னிக்கவில்லை. இது வாக்கியம். அல் முகஸ்ஸிரீன ஜம்முல் முதக்கரி சாலிம். அல் ஹாலத்துல் யாராபியா மஜ்ரூர். அஸ்ஸபப் நாத்துன் மஜ்ரூருன், ஜர் செய்யப்பட்ட நாத், வர்ணிப்பு, எஜெக்டிவாக பெயர் சொல்லாக வந்திருக்கிறது. அல் அலாமா அல் யா, யாவுதான் இந்த இடத்தில் அடையாளமாக வந்திருக்கிறது. என்ன அடையாளம் என்றால், அதாவது தலாமீது என்பதற்கு நாத்தாக அல் முகஸ்ஸிரீன் வந்திருக்கிறது. யாவை கொண்டு ஜர் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, ஹக்கமல் காதி பிஸ்ஸிஜ்னி அலல் முஜ்ரிமீன, நீதிபதி சிறையை கொண்டு குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு செய்தார். இந்த வாக்கியத்திலே அந்த ஜும்லாவாக அதனை எடுத்துக்கொள்ள முடியும். அல் முஜ்ரிமீன என்பது ஜம்முல் முதக்கர் சாலிம். அல் ஹாலத்துல் யாராபியா இது மஜ்ரூர். அடுத்தது, அஸ்ஸபப் மஸ்பூக்குன் பி அலா, அலாவை கொண்டு அல் முஜ்ரிமீன் என்பது முந்தப்பட்டுள்ளது. அல் அலாமா அல் யா. யஃபூசுர் ரிஜாலுல் ஆமிலூன, வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இது வாக்கியம். அல் ஆமிலூன என்பது ஜம்முல் முதக்கரி சாலிம். அல் ஹாலத்துல் யாராபியா மர்ஃபூன். அஸ்ஸபப் நாத்துன் மர்ஃபூன். அல் அலாமா அல் வாவ். லா துஸ்கி இலல் காதிபீன, பொய்யர்கள் பக்கம் நீ செவி சாய்க்காதே. இது வாக்கியம். அல் காதிபீன என்பது ஜம்முல் முதக்கரி சாலிம். அல் ஹாலத்துல் யாராபியா மஜ்ரூர், யாராபுடைய நிலைமை, அதாவது ஜர் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. அடுத்ததாக
அஸ்ஸபப் வந்துட்டு மஸ்பூக்குன் பி இலாவை கொண்டு முற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது அல் காதிபீன என்பதற்கு முற்பாடு இலா வந்திருக்கிறது. அல் அலாமா அடையாளம், இந்த இடத்தில் அல் யா தான் அடையாளமாக வந்திருக்கிறது, ஜர்ருக்கு அடையாளமாக. அடுத்தது காண தலாமீது முந்தபிஹீன, மாணவர்கள் விழிப்பானவர்களாக இருந்தார்கள். முந்தபிஹீன என்பது ஜமுல் முதக்கர் சாலிம். அல் ஹாலத்துல் யாராபியா மன்சூபுன். அஸ்ஸபப் ஹபரு கானோடைய ஹபராக வந்திருக்கிறது. அடுத்தது அல் அலாமா அல் யா. தம்ரீனுல் சானின் இஜ்மாயில் கலிமாத்தில் ஆத்தியத்த ஜம்மா முதக்கரின் சாலிமன், வரக்கூடிய சொற்களை ஜம்மு முதக்கர் சாலிமாக ஜம்மடு பன்மையாக்கு. வலாஹா அவற்றை அந்த சொற்களை வை, பாதல் ஜம் எடுத்ததன் பிற்பாடு, ஃபி ஜுமலின் முஃபீதத்தின் பயனுள்ள வாக்கியங்களில். அல் பாயோ விற்கக்கூடியவன், அல் முஜ்தஹிது முயற்சியுள்ளவன், அன் நஜ்ஜாரு தச்சன், அஸ் சையாது வேட்டைக்காரன், அஸ் சாரிக்கு திருடன், அல் ஹாரிசு காவல்காரன். இந்த பயிற்சிக்கு நீங்கள் அட்டவணையிடலாம். அட்டவணையில் ஒரு தலைப்பாக அல் கலிமத்து சொல், அல் ஜம்உ மற்றும் ஒரு தலைப்பு பன்மை, அல் ஜும்லத்து அடுத்தது வாக்கியம். அல் பாயோ என்பதற்கு அல் பாயஊன அல் பாய்ஐன என்று ஜம் எடுக்க முடியும். அல் பாயோன ரஃபுடைய நிலைமை, அல் பாய்ஐன என்பது நஸ்புடைய ஜருடைய நிலைமை. வாக்கியம் அல் பாயஊன எல்தசிமூன் அல் அமானத ஃபி பைஐஹிம், விற்கக்கூடியவர்கள் அவருடைய விற்பனையில் நம்பிக்கையை பற்றி பிடிக்கின்றனர். அடுத்தது அல் முஜ்தஹிது, அதனுடைய பன்மை அல் முஜ்தஹிதூன அல் முஜ்தஹிதீன. இன்னல் முஜ்தஹிதீன யஃபூசூன, நிச்சயமாக முயற்சியாளர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அடுத்தது அன் நஜ்ஜாரு, அதனுடைய பன்மை அன் நஜ்ஜாரூன அன் நஜ்ஜாரீன. அன் நஜ்ஜாரூன வாவை கொண்டு ரஃபு செய்யப்படுகிறது. அன் நஜ்ஜாரீன என்பது நஸ்புடைய ஜருடைய நிலைமையில் யாவை கொண்டு செய்யப்படும். யஸ்னாவுன் நஜ்ஜாரூன அல் அபுவாப வஷபாபீக, தச்சர்கள் கதவுகளையும் ஜன்னல்களையும் செய்கின்றனர். அஸ்ஸையாது வேட்டைக்காரன், அஸ்ஸையாதூன அஸ்ஸையாதீன என்று ஜம் எடுக்கலாம். இஷ்டரைத்து மின் அஸ்ஸையாதீன அஸ்மாக்கன் லதீதத்தன், வேட்டைக்காரர்களிடமிருந்து சுவையான மீன்களை நான் வாங்கினேன். அஸ்ஸாரிக்கு, அதனுடைய பன்மை அஸ்ஸாரிக்கூன அஸ்ஸாரிக்கீன. ஆக்கபத்தி ஷுர்தத்து அஸ்ஸாரிக்கீன, போலீஸ் அதிகாரிகள் திருடர்களை தண்டித்தனர். ஆகப என்று சொல்லலாம், ஆக்கபத்தி ஷுர்தத்து என்று சொல்லலாம். அஷுர்தா என்ற சொல்லை பன்மை என்ற அமைப்பிலே எடுத்து அதனை ஆகபத் என்று முஅன்னஸாக ஃபிஅலை கொண்டு வர முடியும். ஆகப ஷுர்தத்து என்றும் சொல்லலாம். அல் ஹாரிசு என்ற சொல்லுடைய பன்மை அல் ஹாரிசூன அல் ஹாரிசீன. பாத்தல் ஹாரிசூன சாஹிரீன, காவல்காரர்கள் கண்விழித்தவர்களாக இரவில் இருந்தார்கள். அடுத்ததாக தம்ரீனுன் சாலிசுன், மூன்றாவது பயிற்சி. இஜ்மைல் கலிமாத்தில் ஆத்தியத்த ஜம்மா முதக்கரின் சாலிமன், வரக்கூடிய சொற்களை ஜம்மு முதக்கர் சாலிமாக பன்மையடு. வலாஹா, மேலும் அவற்றை அந்த சொற்களை வை, பாதல் ஜம் எடுத்ததன் பிற்பாடு பன்மையாக்கியதன் பிற்பாடு, ஜுமலின் முஃபீதத்தின் பயனுள்ள வாக்கியங்களிலே. பிஹைஸ் யக்கூனு குல்லு மின்ஹா மர்ரத்தன் முபுத்ததான், அவற்றில் ஒவ்வொன்றும் ஒரு விடுத்தம் முபுத்ததாவாக எழுவாயாக ஆக்கும் புறத்தில். வமர்ரத்தன் இஸ்மன் லி இன்ன, இன்னொரு விடுத்தம் இன்னவுக்கு இஸ்மாக. வமர்ரத்தன் ஹபரன் லி லஅல்ல, இன்னொரு விடுத்தம் லஅல்லவுக்கு ஹபராக. வமர்ரத்தன் மஃபூலம் பிஹி, இன்னொரு விடுத்தம் மஃபூல் பிஹியாக செய்யப்படுபொருளாக இருக்க வேண்டும். இங்கு அஸ்ஸாபிகு என்ற சொல் வந்திருக்கிறது, முந்தியவன். இந்த பயிற்சிக்கும் நீங்கள் ஒரு அட்டவணை போடலாம். அதனுடைய ஒரு பகுதி தலைப்பாக அல் கலிமத்து சொல். அடுத்தது இன்னொரு தலைப்பு அல் ஜம்உ முபுத்ததான், பன்மை சொல் முபுத்ததான் எழுவாயாக வர வேண்டும். அடுத்தது அல் ஜம்உ இஸ்மன்
லி இன்னவுக்கு இஸ்மாக ஜம்மு என்ற ஒரு தலைப்பை நீங்கள் இடலாம். அஸ்ஸாபிகு என்ற சொல் அஸ்ஸாபிகூன ஃபாயிசூன முந்தியவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள். இன்ன சாபிகீன ஃபாயிசூன நிச்சயமாக முந்தியவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள். அந்த முந்திய வாக்கியம் அஸ்ஸாபிகூன ஃபாயிசூன என்பது அல் ஜம்மு முபுத்ததான், அதாவது அஸ்ஸாபிகூன என்பது பன்மையாக வந்திருக்கிறது, முபுத்ததாவாக வந்திருக்கிறது. இன்ன சாபிகீன ஃபாயிசூன என்பதிலே அஸ்ஸாபிகீன என்பது இன்னவுக்கு இஸ்மாக வந்திருக்கிறது, ஃபாயிசூன ஹபர். எனவே அஸ்ஸாபிகீன என்பது அல் ஜம்உ இஸ்மன் லி இன்ன என்ற தலைப்புக்கு கீழ் வர வேண்டும். அவ்வாறே மற்ற எல்லா உதாரணங்களையும் நான் சொல்கிறேன். அடுத்து முஹம்மதுன் ஒருவருடைய பெயர். அல் முஹம்மதுன முஅத்தபூன பல முஹம்மதுகள் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த வாக்கியமாக இன்னல் முஹம்மதீன முஅத்தபூன நிச்சயமாக பல முஹம்மதுகள் ஒழுக்கம் பயிற்றப்பட்டுள்ளனர். அடுத்த அல் முஅல்லிமு ஆசிரியர். அல் முஅல்லிமூன முஹ்லிசூன ஆசிரியர்கள் களப்பற்ற எண்ணமுள்ளவர்கள். இன்னல் முஅல்லிமீன முஹ்லிசூன நிச்சயமாக ஆசிரியர்கள் களப்பற்ற எண்ணமுள்ளவர்கள். அஸ்ஸாயிரூன யுக்ரமூன விசிட்டர்ஸ் அதாவது சந்திப்பதற்கு வந்தவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். இன்ன ஜாயிரின யுக்ரமூன நிச்சயமாக சந்திக்க வந்திருப்போர் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். அல் முசவ்விரு படப்பிடிப்பாளர். அல் முசவ்விரூன மாஹிரூன படப்பிடிப்பாளர்கள் திறமையானவர்கள். இன்னல் முசவ்விரீன மாஹிரூன நிச்சயமாக படப்பிடிப்பாளர்கள் திறமையானவர்கள். அல் ஹப்பாசு என்றால் ரொட்டி சுடக்கூடியவன் அல்லது அதனை விற்பனை செய்யக்கூடியவன் என்ற இரண்டு அர்த்தம் இருக்கிறது. அல் ஹப்பாசூன நஷீத்தூன ரொட்டி சுடக்கூடியவர்கள் அல்லது ரொட்டி வியாபாரிகள். பான் சுடக்கூடியவர்கள் பான் வியாபாரிகள் என்ற அர்த்தம் இருக்கிறது. நஷீத்தூன சுறுசுறுப்பானவர்கள். இன்னல் ஹப்பாசீன நஷீத்தூன ரொட்டி சுடக்கூடியவர்கள் அல்லது நிச்சயமாக ரொட்டி விற்பனை செய்யக்கூடியவர்கள் உற்சாகமானவர்கள். அடுத்தது இந்த உதாரணங்களில் ஒரு பகுதியை நாங்கள் பார்த்துவிட்டோம். அடுத்தது அல் கலிமா என்ற தலைப்பை இட்டு அந்த மூன்றாவது பயிற்சியில் மற்றும் ஒரு பகுதியாக அல் ஜம்மு ஹபரன் லி லால்லவுக்கு ஹபராக ஜம்மு வருவது. அடுத்தது அல் ஜம்மு மஃபூலம் பிஹி பன்மை வருவது மஃபூல் பிஹியாக செய்யப்படும் பொருளாக. அந்த சொற்களில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது அஸ்ஸாபிகு என்ற சொல் லஅல்ல துல்லாபி சாபிகூன எனது மாணவர்கள் முந்தியவர்களாக இருக்கக்கூடும் முந்தக்கூடும். சமயத்து சாபிகீன யன்ஸஹுன மம்பாதஹும் முந்தியவர்கள் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு உபதேசம் செய்ய செவியேற்றேன். அது அஸ்ஸாபிகீன என்பது ஜம்ஆ வந்திருக்கிறது, மஃபூல் பிஹியாக வந்திருக்கிறது. முந்தியதிலே லஅல்ல துல்லாபி சாபிகூன என்பதிலே சாபிகூன என்பது லஅல்லவுக்கு ஹபராக வந்திருக்கிறது. அடுத்ததாக அல் முஅல்லிமு லஅல்லன் நாசிஹீன முஅல்லிமூன உபதேசம் செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர்களாக இருக்கக்கூடும். அடுத்தது கர்ரம்துல் முஅல்லிமீன ஆசிரியர்களை நான் கண்ணியப்படுத்தினேன். அடுத்தது அஸ்ஸாயிரு என்ற சொல் லஅல்ல ஜாயிரீன விசிட்டர்ஸ் சந்திக்க வந்திருப்பவர்கள் இருக்கக்கூடும். யுக்ரமூன சங்கைப்படுத்தப்படக்கூடியவர்களாக. அக்ரம் து ஜாயிரீன விசிட்டர்ஸை நான் சந்திக்க வந்தவர்களை நான் கண்ணியப்படுத்தினேன். அடுத்ததாக அல் முசவ்விரு படப்பிடிப்பாளர். லஅல்லல் காதிமீன சமூகம் அளித்தவர்கள் முசவ்விரூன படப்பிடிப்பாளர்களாக இருக்கக்கூடும். இந்த இடத்தில் முசவ்விரூன என்பது லஅல்லவுக்கு ஹபராக வந்திருக்கிறது. ராய்த்துல் முசவ்விரீன
படப்பிடிப்பாளர்களை நான் கண்டேன். அல் ஹப்பாஸு ரொட்டி சுடக்கூடியவன் அல்லது ரொட்டி விற்பனையாளர். அல்லல் ஹப்பாஸீன நஷீத்துன ரொட்டி சுடக்கூடியவர்கள் அல்லது ரொட்டி விற்பனை செய்யக்கூடியவர்கள் சுறுசுறுப்பானவர்களாக இருக்கக்கூடும். ஷக்கர்துல் ஹப்பாஸீன ரொட்டி சுடக்கூடியவர்களை அல்லது ரொட்டி விற்பனையாளர்களை அவர்களுக்கு நான் நன்றி செலுத்தினேன். தம்ரீன் ராபியா 4வது பயிற்சி. அதிலே 4 பகுதிகள் இருக்கின்றன. ஈதி பி ஜும்லத்தைனி ஃபிஅலியத்தைனி அல் ஃபாயிலு ஃபி குல்லி மின்ஹுமா ஜம்மு முதக்கரின் சாலிமுன். வினைச்சொல் வாக்கியங்கள் 2 கொண்டு வா. அவை ஒவ்வொன்றிலும் அல் ஃபாயில் என்ற எழுவாய் ஜம்மு முதக்கர் சாலிமாக வர வேண்டும். அதுக்கு நாங்கள் இப்படி தலைப்பட்டுக் கொள்ளலாம். ஜும்லத்தானி ஃபிஅலியத்தானி அல் ஃபாயிலு ஃபீஹிமா ஜம்மு முதக்கரின் சாலிமுன் என்று எழுதி 2 வாக்கியங்களை சொல்லலாம். ஒன்று, ஃபாசல் முஜ்தஹிதூன முயற்சிப்பவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதிலே அல் முஜ்தஹிதூன என்பது ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்கிறது, ஃபாயிலாக இருக்கிறது. இந்த வாக்கியம் ஜும்லா ஃபிஅலியா, காரணம் ஃபாஸ என்ற ஃபியாலை கொண்டு வாக்கியம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்தஸரல் முஸ்லிமூன முஸ்லீம்கள் வெற்றி பெற்றனர். அடுத்ததாக ஈதி பி ஜும்லத்தைனி ஃபிஅலியத்தைனி அல் மஃபூலு பிஹி ஃபி குல்லி மின்ஹுமா ஜம்மு முதக்கரின் சாலிமுன். ஃபிஅலியத்தான 2 வாக்கியங்களை கொண்டு வா. அவை ஒவ்வொன்றிலும் செயற்படுபொருள் மஃபூல் பிஹி ஜம்மு முதக்கர் சாலிமாக வந்திருக்க வேண்டும். எனவே அதுக்கும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இப்படி ஜும்லத்தானி ஃபிஅலியத்தானி அல் மஃபூலு பிஹி ஃபீஹிமா ஜம்மு முதக்கரின் சாலிமுன் என்று எழுதி 2 வாக்கியங்களை எழுதலாம். காஃபாத்துல் முஜ்தஹிதீன முயற்சியாளர்களுக்கு நான் பிரதி உபகாரம் செய்தேன். ஆகபத்துல் முஹ்மிலீன வீணர்களை கவனீனமாக இருப்பவர்களை நான் தண்டித்தேன். அடுத்ததாக ஈதி பி ஜும்லத்தைனி இஸ்மியத்தைனி பெயர் சொல் வாக்கியங்கள் 2 கொண்டு வா. அல் முபுத்தத வல் ஹபர் ஃபி குல்லி மின்ஹுமா ஜம்ஆ முதக்கரின் சாலிமானி. அந்த ஒவ்வொரு வாக்கியத்திலும் முபுத்ததாவும் ஹபரும் ஜம்மு முதக்கர் சாலிமாக வர வேண்டும். அதற்கு நீங்கள் இப்படி எழுதி கொள்ளலாம். ஜும்லத்தானி இஸ்மியத்தானி அல் முபுத்தத வல் ஹபரு ஃபீஹிமா ஜம்ஆ முதக்கரின் சாலிமானி என்று எழுதி கொள்ளலாம். அல் முஸ்னிபூன தாய்பூன பாவிகள் தௌபா செய்து மீளக்கூடியவர்கள், அல்லாஹ் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல் மூமினூன சாதிக்கூன இறை விசுவாசிகள் உண்மையாளர்கள். அடுத்தது ஈதி பி ஜும்லத்தைனி இஸ்மியத்தைனி இஸ்முலைத்த ஃபி குல்லி மின்ஹுமா ஜம்மு முதக்கரின் சாலிமுன். இஸ்மியத்தான 2 வாக்கியங்களை கொண்டு வா. அந்த ஒவ்வொரு வாக்கியத்திலும் லைத்தோடைய இசும் ஜம்மு முதக்கர் சாலிமாக வந்திருக்கிறது. அதற்கு நீங்கள் இப்படி எழுதி கொள்ளலாம். அதாவது ஜும்லத்தானி இஸ்மியத்தானி இஸ்மு லைத்த ஃபீஹிமா ஜம்மு முதக்கரின் சாலிமுன் என்று எழுதி கொள்ளலாம். லைத்தல் மூமினீன சாதிக்கூன இறை விசுவாசிகள் உண்மையாளர்களாக இருக்கக்கூடாதா? லைத்தல் முஸ்னிபீன தாய்பூன பாவிகள் தௌபா செய்து மீளக்கூடாதா? அடுத்ததாக பயிற்சி தம்ரீன் ஹாமிஸ் தம்ரீன் ஃபில் இன்ஷா. ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே ஒரு பயிற்சி. தம்ரீன் ரகம் 5. ஃபக்கிர் ஃபி தவாயிஃபி சுன்னாயில் முக்தலிஃபீன் அல்லதீன யஷ்தரிக்கூன ஃபி இகாமத்தி பைத்தின் வ இத்மாமிஹி. ஒரு வீட்டை நிறுவுவதிலே அதை பூரணப்படுத்துவதில் கூட்டு சேரக்கூடிய பலதரப்பட்ட தொழிலாளிகள் குழுக்களை யோசி. சும்ம ஜுமா அஃப்ராத குல்லி தாயிஃபத்தின் ஒவ்வொரு குழுவுடைய உறுப்பினர்களை நீ பன்மை எடு ஜம்மு முதக்கரின் சாலிமாக வல்லாஹு மேலும் அதனை வைஃபி இபாரத்தின் ஒரு வாசகத்தில் தஷ்ரஹுல் அமல் அல்லதி தக்குமு பிஹி ஹாதி தாயிஃபத்து ஃபி ஹாதல் பைத்தி. இந்த வீட்டிலே இந்த குழு செய்யக்கூடிய வேலையை தெளிவுபடுத்தக்கூடிய வாசகத்தில் அதனை வை. இப்பொழுது நாங்கள் அந்த வாசகத்தை சொல்லி பார்ப்போம். யஹ்ஃபிருல் ஹஃபாரூனல் அர்த லிபினாயில் பைத்தி. தோண்டக்கூடியவர்கள் நிலத்தை தோண்டுகின்றனர்
லிபினாயில் பைத்தி வீட்டை கட்டுவதற்காக. யுஷையிதுல் பன்னாஊன ஆமிதத்தல் பைத்தி, அதாவது மேசன்கள் கொத்தன்கள் என்று சொல்வார்கள். அந்த கட்டடத்தை கட்டக்கூடியவர்கள் வீட்டுடைய தூண்களை உயர்த்தி கட்டுகின்றனர். சும்மை யுத்திமூனல் பினா, பின்பு கட்டிடத்தை பூரணப்படுத்துகின்றனர். பதால் கஹ்ரபா ஈயூன, அதாவது மின்சார வேலை செய்யக்கூடியவர்கள், எலக்ட்ரிஷியன்ஸ், அவர்கள் ஃபி தௌசீலி அதவாத்தில் இனாரத்தி, ஒளியூட்டக்கூடிய சாதனங்களை சேர்த்து வைக்க ஆரம்பித்து விட்டனர். வகாம சப்பாக்கூன, சப்பாக்கூன என்றால் அதாவது குழாய்கள் இணைக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள், பிளம்பர்ஸ், அவர்கள் குழாய் திருத்த வேலை செய்யக்கூடியவர்கள். பி தௌசீலி அனாபீபில் மியாஹி, அதாவது தண்ணீர் குழாய்களை சேர்த்து வைக்கும் வேலையை மேற்கொண்டனர். அதம்மன் நஜ்ஜாரூன, கொத்தர்கள் பூரணப்படுத்தினர். சினாத் அல் அபுவாபி வஷபாபிக்கு, கதவுகளையும் ஜன்னல்களையும் செய்யக்கூடிய வேலையை. வயதன் அசாஸ் அல் பைத்தி, வீட்டு தளபாடத்தையும் மீண்டும் அந்த வேலையையும் பூர்ணமாக்கினார். வன்ஹன் நக்காஷூன, அந்நக்காஷூன என்றால் செதுக்குபவர்கள், முடித்து வைத்தனர். அமால் அத்திஹானி பில் பைத்தி, வீட்டிலே ஓவிய வேலைகளை. அமால் அத்திஹான் என்றால் ஓவிய வேலைகளை அந்நக்காஷூன செதுக்குபவர்கள் முடித்து வைத்தனர். இந்த பந்தியிலே பலதரப்பட்ட தொழிலாளர்கள் குழுக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டை நிறுவுவது, அதனை பூர்ணமாக்கக்கூடிய வேலையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த தொழிலாளிகளை பன்மை ஜம்முல் முதக்கர் சாலிம் எடுக்கப்பட்டு அல் ஹஃபார் என்பதை அல் ஹஃபார் ஊன, அதே போன்று அல் பன்னா என்பதை அல் பன்னா ஊன என்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அல் கஹ்ரபா இயூ, அதனை அல் கஹ்ரபா இயூன என்று, அஸ்ஸப்பாக்கு என்ற சொல்லை அஸ்ஸப்பாக்கூன என்று, அதே போன்று அந்நஜ்ஜாரு என்பதை அந்நஜ்ஜாரூன, அந்நக்காஷூன என்று ஜம்மெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இதுதான் அந்த 5வது பயிற்சியில் வேண்டப்பட்ட பயிற்சி, அந்த விடைகளாகும். அடுத்ததாக தம்ரீனுன் ஃபில் இஅராபி ரகம் 6, 6வது இலக்கத்தில் உள்ள ஒரு இஅராப் சொல்லக்கூடிய பயிற்சி. முந்தைய பாடத்தில் இது மாதிரியாக வந்த அஸ்ஸாயிஹூன கசீரூன, உல்லாச பயணிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதற்கு நாங்கள் இஅராபு சொன்னோம். அடுத்ததாக மற்றொரு வாக்கியம் முந்தைய பாடத்தில் அதுக்கு இஅராபு சொல்லப்பட்டது. யர்தல்லாஹு அனில் முஹ்சினீன, உபகாரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்கிறான் என்பதற்கு இஅராபு சொல்லப்பட்டது. இந்த 2வது பகுதியில் வரக்கூடிய 3 வாக்கியங்களுக்கான இஅராபுகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். துஹிப்பு மிஸ்ரு அல் அபுனால் ஆமிலீன, எகிப்து வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளை விரும்புகிறது. இது ஆரிபில் ஜுமல் ஆத்தியது வரக்கூடிய வாக்கியங்களுக்கு இஅராபு சொல்கின்ற தலைப்பில் இந்த 3 வாக்கியங்கள் வருகின்றன. அதில் 1வது வாக்கியம்தான் அந்த துஹிப்பு மிஸ்ரு அல் அபுனால் ஆமிலீன என்பதாகும். இதற்கும் அட்டவணை போட்டு நீங்கள் இந்த 3 வாக்கியங்களுக்கு இஅராபு சொல்லலாம். அல் கலிமத்து என்றொரு தலைப்பிடலாம். அடுத்து யாராபுஹா என்றொரு தலைப்பிடலாம். அல் கலிமாவுக்கு நேராக அந்த சொற்களை துஹிப்பு என்றெழுதி, மிஸ்ரு என்றெழுதி, அல் அபுனா என்றெழுதி, அல் ஆமிலீன என்று பிரித்து எழுதலாம். துஹிப்புக்கு நேராக ஃபிஅலுன் முதாரியுன் மர்ஃபூன் வ அலாமத்து ரஃப்இஹி அல்-லம்மத்து. மிஸ்ரு ஃபாயிலுன் மர்ஃபூன் வ அலாமத்து ரஃப்இஹி அல்-லம்மத்து. அல் அபுனா மஃஊலுன் பிஹி மன்சூபுன் வ அலாமத்து நஸ்பிஹி அல்-ஃபத்ஹத்து. அல் ஆமிலீன நாத்துன் மன்சூபுன் வ அலாமத்து நஸ்பிஹி அல்-ஃபத்ஹத்து. அடுத்த வாக்கியம் யஹ்தாஜுல் வத்தனு இலல் முஹ்லிசீன, நாடு களப்பற்ற எண்ணமுள்ளவர்களை களப்பற்ற எண்ணமுள்ளவர்களின் பக்கம் நாடு தேவை காணுகிறது. யஹ்தாஜு என்றால் தேவை காணுகிறது.
يحتاج فعل مضارع مرفوع وعلامة رفعه اللمة. الوطن فاعل مرفوع وعلامة رفعه اللمة. إلى حرف جر مبني على السكون. المخلصين اسم مجرور بإلى وعلامة جره الياء لأنه جمع مذكر سالم. அடுத்தது கடைசி வாக்கியம் இந்த பாடத்திலே அம்சல் ஃபாயிசூன மஸ்ரூரின வெற்றியாளர்கள் மகிழ்ச்சியானவர்களாக மாலை அடைந்தனர், மாலையில் இருந்தனர். இங்கு அம்சா என்பது ஃபியாலுன் மாதின் மபுனின் அலல் ஃபத்ஹி அல் முகத்தரி. அம்சாவுக்கு ஃபியால் மாதின் நாக்கிசுன் என்றும் சொல்லலாம் யாராப் சொல்லும் பொழுது. அல் ஃபாயிசூன இஸ்மு அம்சா மர்ஃபூன் வஅலாமத்து ரஃபிஹில் வாவு லிஅன்னஹு ஜம்மு முதக்கரின் சாலிமுன். மஸ்ரூரின ஹபரு அம்சா மன்சூபுன் வஅலாமத்து நஸ்பிஹில் யா லிஅன்னஹு ஜம்மு முதக்கரின் சாலிமுன். எனவே இத்துடன் இந்த பாடம் முடிவடைகிறது. இது யாராபு ஜமில் முதக்கர் சாலிம் என்ற முந்தைய பாடத்துடைய பயிற்சிகளுக்கான விடைகளாகவே இந்த பாடம் இருந்தது. எனவே இந்த பயணத்தில் நிராசை அடையாமல் உற்சாகமாக பாடங்களை தொடருங்கள். மற்றவர்களுடன் சேர்ந்து பாடங்களை நீங்கள் மீட்டி பாருங்கள். பயிற்சிகளை எழுதுங்கள், வாய் மூலம் சொல்லி பாருங்கள். எனவே எல்லாம் அல்லாஹு தாலா எமக்கு பயனுள்ள அறிவை தந்து பயனற்ற அறிவிலிருந்து பாதுகாப்பு தருவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. எங்களுடைய பாவங்களை அழித்து நன்மைகளாக மாற்றுவானாக. நல்லோர்களுடன் எங்களுடைய மரணத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தோர்களாக ஆக்குவானாக. கபர் வேதனையிலிருந்து நரக வேதனையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு அளித்து உயர்தரமான சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.